வெல்கம் பேக் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம். நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. பட்டர் முறுக்கு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின ரெடிமேட் பச்சரிசி மாவு தான், அப்படியே சேர்த்துக்கலாம். இது 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ அதே டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொரிகடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பொரிகடலை மாவே போதும். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்திட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பட்டர் 2 ஸ்பூன். இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நெய் மாதிரி உருக்கிட வேண்டாம், ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் போதும். ஹீட் ஆனதையும் இதையும் அந்த மாவில் தூக்கி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தேங்காய் சுடுவோம்ல, அதுலேயே இந்த மாதிரி தேங்காய் சில் போட்டே தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவு உள்ளே வச்சு நம்ம எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி விட்டுருங்க. இது நீள நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். முறுக்கு மாதிரியும் புளியலாம், பட் இது ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ அதுவே எப்படி பபிள்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சின்னு பாருங்கள். பபிள்ஸ் குறைய நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ரெடி. பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஈஸியாகிடுச்சு.